ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் vlog பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா, ஒரு பீம் பேக்கு எனக்கு ரொம்ப நாளாக எல்லாருக்கும் ஆசை இருக்கும். பீம் பேக் வாங்கி வீட்டில் உட்காரணும், அது வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ராயல் ஃபீலாக இருக்கும் அப்படின்றது நிறையா இருக்குமே தவிர ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் நல்லாவே இருக்கும். உட்காரணும்னு எல்லோரும் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உட்காரணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். ஸோ மீஷோவில் வந்துட்டு நான் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அது அப்படின்றத பார்த்து தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஏன்னா எனக்கும் தேவைப்படுது, என் தங்கச்சிக்கும் வேணுன்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது, அப்பாவுக்கும் ரொம்ப நாளாக கேட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ அதுதான் இப்போ நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு vlog பண்ணுறான், எதுக்கு vlog பண்ணுறான் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் நானும் vlog பண்ணணும்னு நினச்சிருந்தேன், அதோட சுச்சுவேஷனும் இல்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு கேப் போயிட்டனால மறுபடியும் கேமரா முன்னாடி ஃபேஸ் பண்ணி பேசணுமா, ஐயோ அப்படி இப்படின்லாம் ஆயிடுச்சு. காலேஜெல்லாம் முடிச்சு என்னமோ ஒரு ஓடிட்டுருக்கு ஒரு லைஃபு. ஸோ நான் செட்டில் ஆகிட்டு நல்லா பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், இதுக்கு அப்படியே அதை வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 1 இயர் 2 இயர்கிட்ட ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லைவ் தான் ரெகுலராக நான் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கேன், லைவ் ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ராப்பராக. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், நான் எப்படி ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்க கேபிள்ஸ் வேணால் காட்டுறேன், அதுக்கப்புறமேட்டு நம்ம இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கச்சா முச்சன் தான் இருக்கும். நான் இங்கே உட்காந்து தான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். இதுதான் நான் மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது. இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே கனெக்ட் பண்ணுவேன். இங்கே வந்து சார்ஜிங் போட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா HDMI கேபிள், இங்கே வந்து HDMI கேபிள் வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஆடியோ ஸ்ப்ளிட்டரு. இந்த ஆடியோ ஸ்ப்ளிட்டர் இங்கேருந்து கனெக்ட் ஆகி ஒரு ஆக்ஸ் கேபிள் மூலியமாக, இது ஒரு இதில் வந்து ஹெட்செட் இருக்குது, இன்னொரு இதில் வந்து ஆக்ஸ் கேபிள் இருக்குது. ஸோ ஒரு ஆக்ஸ் கேபிள் வந்து இங்கே கனெக்ட் ஆகிடும். இதோட இவ்வளோ தான் நான் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்ற நான் பேசுகிறது எல்லாமே வந்து லேப்டாப் மைக்லேயே கேட்கும். ஸோ நான் லைவ் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி அதுக்கு ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. பேக்கிங் வந்துருச்சு இப்போது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேக்கிங் எங்கேருந்து வந்திருக்குன்றது தெரிஞ்சிருக்கு. மத்திய பிரதேஷ்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. நியூ கிளாத் மார்க்கெட்ஸ், பேக் ரோடு, இண்டோர், மத்திய பிரதேஷ், நியூ காட்டன் மார்க்கெட், ஷாப் நம்பர் 442. ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே டெலிவரி பண்ணியிருக்காங்க. சொல்லலாம் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது இந்த கத்தி, ஷார்ப்பாக. இங்கே பாருங்க, இந்த கத்தியை குட்டியோண்டா ஷார்ப்பாக இருக்கணும், செம்ம ஷார்ப்பு, அழகாக வந்துருச்சு. ஸோ பீம் பேக் என்ன கலர்னு இருக்குதுன்னு நானும் இன்னும் பார்க்கல, இப்போ தான் நானும் பார்க்க போகிறேன். ஸோ இந்த கத்தியை ஓரம் வச்சுட்டு எத்தனை வந்திருக்கு? 2 தானே போட்டோம். ஓகே, ஸோ இதில் வந்து நாங்கள் 1 வாங்கினா இன்னொன்று ஃப்ரீன்ற ஆஃபரில் தான் போட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு 2 மெட்டீரியல் வந்திருக்கு, 2மே சேம் தான் ஆக்சுவலாக. இதில் வந்து இது எங்கே வாங்கினது, 5 ஸ்டார் ரேட்டு, 5 ஸ்டார்னு போட்டிருக்கு. அப்புறம் கேட் 50% கேஷ்பேக். வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து தான் பீம் பேக் வந்திருக்கு. ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதோட மெட்டீரியல் குவாலிட்டி எனக்கு வீடியோ வந்து கிளியராக இல்லை, இங்கே பாருங்கள் ப்ளர் ஆகுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸ்டிச்சஸ்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு இதாகலை. இது வந்து டபுள் கலர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ரெட்டு பிளாக்கு. ஸோ 2மே அதே சேம் கலர் தான். இதை வந்துட்டு நான் ஃபில் பண்ணும்போது அது ஒரு இதை பண்ணுறேன், இப்படி கனெக்ட் பண்ணி இதிலே வரும் இந்த வ்ளாக்லேயே. மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, லெதர் டைப்பில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கிளியராக இருக்குமான்னு தெரில, இங்கே பாருங்கள் லெதரில் தான் இருக்குது, லெதர் மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது பியூர் லெதரான்றது எனக்கு தெரில, பட் லெதர் டைப்பில் தான் இருக்குது, நல்லா இருக்குது ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபில் பண்ணணும். இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு ஹோல்ஸு, ஜிப் குவாலிட்டி இருங்க. ஜிப் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஜிப் கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட ஏதாச்சும் ஜிப் இருக்கா? இல்லை, சிங்கிள் ஜிப் தான் இருக்குது. ஸோ ஜிப்பு உள்ளேருந்து வெளில வந்து தொலை.
ஓகே. ஸோ ஜிப் குவாலிட்டி ஸ்மூத்தாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மெட்டீரியல் சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரெண்டுமே சேம் மெட்டீரியல் தான், பலூன் மாதிரி இருக்குது. இது எவ்வளோ பெருசாக வருதுன்றது தெரில. இது ஆனால் ஆக்சுவலாக வந்து 1 kgயோடது. இது 2 kg 3 kgலாம் இருக்காமா, பட் நம்ம வாங்கினது 1 kg. ரெண்டுமே சேம் மெட்டீரியல் தான், சேம் தான். ஸோ 1 வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ. ஸோ பை 1 get 1 ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி தான் வாங்கினது. ஸோ 2 பீம் பேக் இருக்குது இங்கே, 2 பீம் பேக் இருக்கா ஆக்சுவலாக. ஸோ அதுக்காண்டி 2 kg வாங்கணும். இது 1 kg, இது 1 kg. மொத்தம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க. இங்கடா அது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 350. இதோட 1 kgயோட இது வந்துட்டு 350 rupees. மொத்தமாக நாங்கள் 2 வாங்கினால 700 வந்துச்சு. ஸோ இதை நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன் வாங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே போர் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்றதை. ஏன்னா குட்டியோண்டா இருக்குது இந்த பீம் பேக்கு பார்க்கவே எனக்கு தெரிஞ்சு. மற்ற பீம் பேக்லாம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல் பண்ணதுக்கப்புறம் பெருசாக வருமானதுன்னு தெரில, பார்ப்போம். இதை எடுத்து ஃபில் பண்ணிட்டு பேசுகிறேன் இந்த ஆங்கிளில். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பால்ஸ் அப்படியே செம்மையாக இருக்குது, செம்ம சாஃப்டாக. நம்ம அந்த பீம் பேக்கில் உட்காருவோம்ல, செம்ம சாஃப்டாக இருக்குது. 1 kg இது ஃபுல்லாக. இது பீம் பேக்கில் ஃபில் பண்ணுறேன். குட்டி குட்டியாக இருக்கிறனால வெளியில் ஓடி வந்துடுது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபில் பண்ணுறோம்ல, செகண்ட் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வந்துடும். அப்பா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொட்ட முடியுது. இதை நான் கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொட்டிட்டு 2த்தையும் ஃபில் பண்ணிட்டேன். அதோட அவுட் லுக் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக குவான்டிட்டி ரொம்ப மிஸ் ஆகிருச்சு. 2 1 பிடிக்கும்னு 1 கிலோ பிடிச்சிரும்னு பார்த்தா 2 கிலோ போட்டோம், பத்தலை ஆக்சுவலாக. ஸோ 2 கிலோ போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது தெரில. 2 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம், ஏன்னா இன்னொன்று ஃபில் பண்ணணும்ல. அதனால் பார்த்துக்கோங்க. இதோட அவுட்லுக்கு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது, தெரியுதா? மெட்டீரியல் நல்லா தான் இருக்குது. ப்ரெஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது. ஸோ இதை போடுறதுக்குள்ளே ஃபேனு கீனில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணேன்னா அந்த பால்ஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பறந்துடுது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு போட்டோம்னா ஃபுல்லாக ஸ்வெட்டிங் வருங்க, ஃபுல்லாக ஸ்வெட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பீம் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. நான் ரொம்ப ஹையர் எண்ட் மாடல்னு சொல்ல முடியாது. சின்ன பசங்களுக்கு, மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்கு நல்லாயிருக்கும். நானும் உட்காந்து பார்த்தேன், பட் அந்தளவுக்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரில. சின்ன பசங்க இப்போ அப்படின்னா வந்து ஒரு 8th 9th வரைக்கும் குடிக்கிற குட்டி பசங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். இன்னொரு பீம் பேக்கும் இருக்கும், அதுக்கு நான் ஃபில் பண்ணிட்டு அது ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இதோட ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வேணும்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அது வந்துட்டு மீஷோவில் எப்படி இருந்துச்சுன்றது லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை. இனிமேல் ரெகுலராக vlogs வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். டாட்டா.